இப்போ வந்து விசுவலைசேஷன் இந்த டூல்ஸ் பார்க்கலாம். இதில் வந்து இந்த 3 வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். இது வந்து ஆன் ஆகிருக்கணும். இது வந்து டைமென்ஷனல் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். இது வந்து ஆன் ஆகிருக்கணும். இது வந்து டயக்னோஸ்டிக்ஸ். இது ஆன் ஆகிருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடுறேன். நான் வந்து ஒரு ட்ரா பண்ணுறேன். இது வந்து பிளெயினாக இருக்குதுங்களா, எந்த ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் சிம்பிள்ஸும் நமக்கு வராது. இது ஆன் பண்ணிவிட்டு நம்ம ட்ரா பண்ணுறோம். ஹரிசாண்டல், வெர்டிக்கல் அந்த மாதிரி வந்து கோயின்சைடு எல்லாமே வந்து நமக்கு கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் வந்து நமக்கு வரும். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஆன் ஆகிருக்கணும். இது வந்து டைமென்ஷனல். இது ஆஃப் பண்ணிட்டோன்னா இப்போ நம்ம டைமென்ஷன் எடுக்கணும். டைமென்ஷனல் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் வந்து நமக்கு வரல. ஆனால் இங்கே வந்து இது ஆஃப் ஆகிருக்கு. இப்போ ஆன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த டைமென்ஷனல் கன்ஸ்ட்ரெயின்ட் நம்ம எடுத்தது வந்து வந்துச்சு. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஆன் ஆகிருக்கணும். இது வந்து டயக்னோஸ்டிக்ஸ். எப்படின்னா இப்போ நம்ம வந்து ஃபுல்லி டிஃபைன் ஸ்கெட்ச் வந்து க்ரீனாக இருக்கும் ஃபுல்லாக. ஆனால் ஒயிட்டில் இருந்துச்சுன்னா அது வந்து அண்டர் டிஃபைன் அப்படின்னு அர்த்தம். இது ஆஃப் ஆகிருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஃபுல்லி க்ரீனாக வந்து வராது. எப்பயுமே வந்து அண்டர் டிஃபைனாக தான் காட்டும். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஆன் ஆகிருக்கணும். இப்போ வந்து இது ஃபுல்லி டிஃபைன் ஸ்கெட்ச். இதை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா இது வந்து ஃபுல்லாக வந்து ஒயிட்டாக மாறிடும். ஸோ அது நமக்கு தெரியாது. ஸோ இது கண்டிப்பாக வந்து டயக்னோஸ்டிக்ஸ் வந்து ஆன் ஆகிருக்கணும். இப்போ வந்து ஸ்கெட்ச் டூல்ஸ் பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து கிரேட். இதை ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்னாப். இப்போ வந்து ஆன் ஆகிருக்கு பாருங்கள். இது வந்து நம்ம ஸ்கெட்ச் பண்ணும்போது அந்த எண்டு பாயிண்ட் வந்து கரெக்டாக வந்து அந்த கிரிட்லேயே வந்து ட்ராவல் ஆகும். கிரிட்லேயே வந்து கரெக்டாக வந்து மூவ் ஆகும். தெரியுதுங்களா? ஸோ இது வந்து ஏன்னா இது வந்து ஆன் ஆகிருக்கு. இதை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த ஸ்னாப் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அந்த மாதிரி வராது. நமக்கு வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஸ்கெட்ச் வந்து மூவ் ஆகும். கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லைன். இது வந்து நம்ம ஸ்கெட்ச் வந்து ட்ரா பண்ணும்போது வந்து அந்த லைன் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக நம்ம மாற்றிக்கலாம். நமக்கு ரெஃபரன்ஸ் லைனாக வந்து மாற்றுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த லைனை பிக் பண்ணிட்டு நம்ம இது பண்ணோன்னா இந்த மாதிரி மாறிடும். இப்போ இது ஆனாக இருக்கும்போது நம்ம ஒரு லைனை எடுத்து ட்ரா பண்ணோம்னா அது கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக நமக்கு மாறிடும். இப்போ நார்மல் ப்ரொஃபைலாக வரணும் அப்படின்னா இதை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து ட்ரா பண்ணோம்னா நார்மல் லைனாக வந்து நமக்கு வரும். இது வந்து ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ், டைமென்ஷனல் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் அஸ் யூஸ்வலாக நம்ம இங்கே பார்த்தது மாதிரி இது வந்து கண்டிப்பாக வந்து ஆன் ஆகிருக்கணும். இருந்தால் தான் வந்து நமக்கு வந்து ஸ்கெட்ச் ட்ரா பண்ணும்போது வந்து இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து வரும். இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா யூஸ்வலாக வந்து அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்லாம் வந்து வராது. அது யூஸ்வலாக வந்து சேம். ஸோ வந்து இது வந்து ஆன் ஆகிருக்கணும். டைமென்ஷனலில் அதே மாதிரி தான்.